ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிட்டு. இது ஒரு கப்பல் பிரயாணம். கைதியாக பரிசுத்த பவுலும் அதில் சென்று கொண்டிருக்கிறார். மொத்தம் 276 பேர் பிரயாணம் பண்ணுகிறார்கள். தீவுகளை கடந்து போய்கொண்டிருக்கும் போது அப்போது குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்பொழுது பவுல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அங்கு போனால் சேதங்கள் வரும், இப்பொழுது பிரயாணப்பட வேண்டாம் என்றால் கைதியாக இருக்கிறவருடைய சொல் எடுபடவா செய்யும், மீறி பிரயாணப்படுகிறார்கள். ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஜெபிக்கிற வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன் ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுகளை சகித்துக் கொண்டு இந்த பாதையில கடந்து போகிறார். அவனமாகவே போய்கொண்டிருக்கும் போது கப்பல் பெரும் காற்றிலும் மழையிலும் சிக்கிக் கொண்டது. சூரியன் ஒளிப்படாதபடி இருள், நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாமல் அத்தனை பேரும் தத்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடலுக்குள்ளே கப்பலில் இந்த பாரத்தெல்லாம் குறைக்கிறாங்க, பொருளெல்லாம் தூக்கி போட்டு, ஆனாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலை தான் பவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் பதில் கொடுக்கிறார். பயப்படாதே, இந்த ஜனங்களுக்கு, இந்த கூட இருக்கவங்களுக்கு தைரியம் கொடு, இந்த கப்பல் கண்டிப்பாக சேதப்பட்டாலும் யாருக்கும் உயிர் சேதம் வராதுன்னு சொல்லி ஒரே ஒரு மனிதன் பவுல் நிமித்தமாக 276 பேர் கூட அத்தனை பேரும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஒரு ஆள் உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து ஜெபித்தால் போதும், அந்த சூழ்நிலையே மாறிடும். கணிக நேரம் பெரும் திரள் கூட்டத்தை தேடுறோம். எல்லாத்துக்குமே மெஜாரிட்டி இருந்தா நல்லா இருக்குமே, மெஜாரிட்டி அவங்க தானே இருக்கிறாங்க, மெஜாரிட்டி அவங்க தானே. ஒருத்தருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு முழு சூழ்நிலையும் மாற்ற விரும்புகிறார். குடும்பத்துல பிரச்சனையா, நான் மட்டும்தான் போராடுறேன், நான் மட்டும்தான் வேலைக்கு போறேன், நான் மட்டும்தான் சம்பாத்தியம் பண்றேன், நான் மட்டும்தான் ஜெபிக்கிறேன், வேற யாரும் ஜெபம் பண்ண கூட வரமாட்டாங்களே, புலம்ப வேண்டியதில்லை. உங்கள் ஜெபத்தின் மூலமா அத்தனை பேரும் கர்த்தர் மாற்ற முடியும். நடந்தது என்ன? அத்தனை பேரும் கரை சேரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒரே ஒரு மனிதனுடைய விண்ணப்பத்தினாலும் அவனுடைய வேண்டுதலினாலும். அதுதான் பரிசுத்த பவுல். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். யுத்த காலம், விமானங்கள் பல தேசங்களில் குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிற நாட்கள். அதுல 7 இளம் விமானிகள், அவள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திலே, ஒரு தேசத்தில் உள்ள பட்டணத்திலே குண்டு மழை பொழிந்து விட்டு திரும்பி வர வேண்டும். சரி என்று சொல்லி இவர்களுடைய டைம் வந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. விமானம் ஆயத்தமாக இருந்தது. அந்த போர் விமானத்தில் போய் உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் எல்லோருக்குமே பயம். அதுல 6 பேருக்கு ரொம்ப பயம். திரும்பி வருவோமா? ஏனென்றால் எதிரி தேசத்தில் உள்ளவங்க கண்டிப்பா நம்முடைய விமானத்தை பார்க்கும்போது சுட்டு தள்ளலாம். போகும்போதே சொல்லித்தான், நீங்கள் குண்டு போட்டு தப்பி வரலாம், அல்லது உங்களுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்படலாம், அல்லது நீங்கள் கைதியாக பிடிக்கப்படலாம், எது வேண்டுமானாலும் நேரிடலாம். ஆனால் வேறு வழியில்லை, நீங்கள் போக சொல்லி அனுப்பிவிட்டார்கள். வேகமாய் பறந்தது எதிரி விமானங்கள். இவர்களை கண்டுபிடித்து விட்டது. ஆனாலும் பல குண்டுகள் அவர்களுக்கு விரோதமாக பொழியும் போது அதெல்லாம் தப்பி எடுத்து திசையை மாற்றி அந்த வேலையை முடித்து குண்டு போட்டு திரும்பி வரும்போது உங்கள் விமானம் தாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தாக்கப்பட்டது மத்தியிலும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனா பத்திரமா தாழ்வா பறந்து தங்கள் இடங்களுக்கு வந்து இறங்கும் போது, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இறங்க போதும் போது, அதுல 6 பேர் குறிப்பிட்ட ஒரு வாலிபனுக்கு நன்றி சொன்னாங்க. எதுக்கு நன்றி சொல்றீங்க? இல்ல, நாங்க 6 பேரும் அமைதியா பயத்தோட இருந்தோம், நீ ஆனா பயப்படாம இருந்தா. அதோடு மட்டுமல்ல, நீ ஜெபித்த ஜெபத்தை நாங்க கேட்டோம், அந்த ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. எப்படி நான் ஜெபித்தது உங்களுக்கு கேட்டிருக்காத? நான் என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு தானே நான் ஜெபம் பண்ணேன், அந்த கம்யூனிகேஷன் எதுவுமே வெளியே போயிருக்காத. இல்ல, நீ தவறா வேற ஏதோ பண்ணி அமைக்கிருக்கிறா. ஆனா அந்த சத்த தெளிவா கேட்ட நீ பாரத்தோட எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்க குடும்பத்தை நினைச்சு பயந்தோம், நான் இறந்துட்டோம்னா எங்க குடும்பம் அனாதைய பேருமே, எல்லா திகில் என்ன நடக்குமென்னு சொல்லி, ஆனா நீ ஜெபித்த எங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்ததை நாங்களும் கேட்டோம். அதனாலதான் எங்களுக்கும் தைரியம் வந்துடுச்சு. உன்னுடைய ஜெபம் எங்களையும் பாதுகாத்தது. அந்த ஆண்டவருக்கு நாங்களும் நன்றி செலுத்துறோம். பத்திரமா நம்ம தரையிறங்க முடிஞ்சது, நம்ம தேசத்துக்கு திரும்ப முடிஞ்சதுன்னு சொல்லி அவனுக்கு நன்றி சொன்னாங்களா? யோசித்து பாருங்க. ஒரு வாலிபனின் ஜெபம் மற்றவருக்கு தைரியம் கொடுத்து, யுத்த களத்துல பாதுகாப்பையும் கொடுத்து, அந்த யுத்தத்துல செய்ய வேண்டியதை செய்துட்டு திரும்பி வர பண்ணு பாருங்க. இதுதான் கர்த்தர். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். சோர்ந்து போக வேண்டாம். ஒரு ஆளா இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்ன மட்டும் தனிமைப்படுத்திட்டாங்க, நான் மட்டும் தான் போராடுறேன். கூட இருக்கிறவர் பெரிய தேவன். இங்க தனிமையாக போராடல, உங்க பட்சத்துல நிற்கிறவர் சர்வ வல்லவர். அவரிடம் விண்ணப்பங்களை ஏறிடுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்கள், உங்களுக்காக அவன் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி அப்பா.
அநேக நேரங்கள் சோர்ந்து போகிறோம். தனிமையில நான் மட்டும் போராடுகிறேன், என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குத, நான் தனிமரம் ஆயிட்டேன், எனக்கின்றி யார் இருக்கிறா, எது இருக்கிறா? இப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து தைரியம் கொடுத்து அவளுடைய விண்ணப்பத்தின் நிமித்தமாக குடும்பங்களில் மாற்றங்கள் வரட்டும். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கலாம், தகப்பன் அல்லது புலம்பலாம், தாய் புலம்பலாம், நான் மட்டும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன், மாற்றம் வரவில்லை, எல்லாம் ஏமாற்றம். அன்று நாளில் சூழ்நிலைகள் மாறட்டும். ஆபத்திலே சிக்கியிருக்கிற குடும்பங்களை விடுவிப்பீராக, நன்மைகளை தொடரச் செய்வீராக. கஷ்டங்கள் கண்ணீர்கள் மாறட்டும். எல்லா சூழ்நிலையிலும் எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளின் கூப்பிடுதலின் குரலுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க, தூக்கி நிறுத்துங்க, தைரியப்படுத்துங்க. துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபம் அது ஒரு வல்லமையான ஆயுதம், பாதுகாக்கும், எதிரிகளை தாக்கும், நம்மையும் ஆச்சரியமான விதத்திலே நடத்தும். ஏனென்றால் ஜெபம்தான் ஆண்டவரோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்துகிற ஒன்று. சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.